ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு பயங்கரமான கேம் தான் விளையாட போகிறோம். செயின்டு டுகெதர் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கேம் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு காற்றில் உட்காந்துருப்போம், அதாவது ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்காந்துருப்போம். இன்னொருத்த வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை இஸ்டன் போனோம். ஸோ இருங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளே வந்து இஸ்டன் போகிறவனா இருக்கலாம். அவன் வந்து வண்டியில் உட்காரட்டும். இந்த கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்னா கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக விளையாடிக்கலாம். இதை பாருங்க, இப்போ நான் தான் வந்து இஸ்டன் போகிறேன் மாடு மாதிரி. அவன் வந்து நைஸாக பின்னாடி உட்காந்துக்கிறான் பாருங்க. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இஸ்டன் போனோம். ஸோ லைட்டாக இஸ்டாலே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் வரும். இது பார்க்கறதுக்கு ஆனால் ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் விளையாடி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஏன்னா லைட்டாக இஸ்டாலே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் போவோம். அதுவும் இல்லாமல் அவன் வந்து பிரேக் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் பொறுமையாக இஸ்டன் போகிறேன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் போட்டு பார்த்தீங்கன்னா வரலாம். சைடில் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக இருக்கு. கீழே வேந்தோம்னா அவ்வளோதான், எலும்பு கூட மீறாது. திரும்பவும் ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரணுமே. இந்த பாருங்கள், அவன் இப்போயே கோணைமானமாக போயின்னு கிடக்கிறான். ஆனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இஸ்டன் போனோம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இஸ்டன் போய் எங்கன்னா கீழே வந்து வீண்டா கூட அவ்வளோதான், காலி ஆகிடுவோம். இந்த மேப் வந்து எவ்வளோ பெருசுன்னு கூட தெரியாது. பாவி சைடில் வர போய் முட்டிட்டானே, அதில் முட்டிக்கினா ட்ரெயின் லைட்டாக உடையுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அடப்பாவி போச்சுங்க. சை லைட்டாக கீழே ஒரு டயர் மாட்டதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிட்டோம். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ரெண்டாவது தடவை போவோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே ரீஸ்பான் ஆகிட்டோம். ஓகே, அந்த திவி பையனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டோம். இப்போ அவன் வந்து வண்டி ஓட்டும், நம்ம வந்து ஏறி உக்காந்துக்கலாம். ஐயோ திறமை மேலே வந்துட்டனே. பாவியை வேற ஒருத்தன் ஏறி உக்காண்டாங்க. டேய் பாவிங்களா, எப்பா வெளில வந்துட்டான். பாவிங்களா, இந்த கதவு திறக்க மாட்டேங்கிறானுங்க. எப்பா திறந்துட்டானுங்க. ஓகே, இப்போ நாங்கள் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா பேராக உட்காந்துருக்கோம். இப்போ அந்த பைத்தியக்காரன் தான் வந்து நம்மளை இசிப்பான். நம்ம தான் பின்னாடி உட்காந்துருக்கணும். நாங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட் எடுத்துன்னு போகிறான். பொறுமையாக எடுத்துன்னு போடா. அதை பாருங்க, இவனே டயர் தடுக்கி வீண்டான் லூசு பையன். எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் எடுத்துன்னு போகிறான்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துன்னு போகிறான். பாவி போச்சு, திரும்பவும் வீண்டான். டேய், அவனே முட்டின்னு சத்துடுறாங்க அந்த ட்ரெயின் டயரில். சரி, திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போயிடுவோம். இப்போ நான் தான் வந்து இஸ்டன் போகிறவனா இருக்கேன். அந்த பாட்டு பையன் தேவையில்லாத கீழே வேண்டான் டக்குன்னு. அதனால் நான் தான் இப்போ இஸ்டன் போகிறேன். இப்போயாச்சும் ஒழுங்காக கரெக்டாக இஸ்டன் போனால் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இஸ்டன் பண்ணிக்கிறானுங்க அசால்ட்டாக. நாங்கள் தான் பாட்டு மாரி பொறுமையாக இஸ்டன் பண்ணியிருக்கோம். இருங்க, நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொடுக்குற சிக்ஸாக் மூமெண்ட்லாம் கொடுத்து இஸ்டன் போவோம். அப்போயாச்சும் ஒழுங்காக போகிறானான்னு பார்க்கலாம். டேய் தம்பி, என்னடா பண்ணிக்கிறீங்க நீங்கள் நின்றுங்கண்ணே? இந்த பாருங்களா, பைத்தியக்காரனாட்டம் அப்படியே நம்ம யோசிச்சுன்னுக்கிறானுங்க. ஐயோ போச்சு. பாவிங்களா, நான் கரெக்டாக தாங்க இஸ்டன் போனேன். எப்படி தான் வேறோன்னே தெரியல. இப்போ நான் தான் வந்து அந்த காட்டில் உட்காந்துருப்பேன். திவி தான் வந்து ஈசிப்பான். இதே மாதிரி மாற்றி பண்ணணும்னா அவ்வளோதான், முடிக்கவே முடியாது போலங்க. இவன் பாருங்க, அந்த கம்பத்தலை திரும்ப முட்டுனுக்கிறான். பாவியை எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகிறான் பாருங்க. இருக்கு, நம்ம பிரேக் விட்டு பிடிக்கலாம். அப்போயாச்சும் கரெக்டாக போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம பிரேக் விட்டு பிடிச்சி பார்க்கலாம். அப்படி இதுவும் வேலைக்கு வரலாம்னா ஃபுல்லாக பிரேக் பிடிச்சினே இருக்கலாம். அது ஒரு புது விதமான ட்ரிக்காக இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். பிரேக் விட்டு பிடிச்சாலே கரெக்டாக தாங்க இருக்குது. ஐயோ போச்சுங்க, ட்ரெயின்லாம் ஓடிது, சுக்குநூறாக ஓடிது. சந்தோஷம், இவனும் அடி வாங்கிட்டான் பாருங்க. அந்த கட்டை ரெட் கலர் கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் முட்டினாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. இப்போ வந்து கரெக்டாக இந்த ட்ராக்கில் எடுத்துன்னு போனோமா, இது ரொம்ப கஷ்டமாச்சே. கரெக்டாக காற்றோட சைடு தாங்க இருக்குது ட்ராக்கு. எப்பா கரெக்டாக ஒரே டேக்கில் எடுத்துன்னு போயிட்டாங்க. எப்படியோ ஐயோ எப்பா, என்னங்க இவன் திடீர்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டு போகிறான். இது என்னங்க கல்லாக ஊண்டின்னு போயிருக்குது. பாவிங்களா, இப்போ நம்ம மேலே ஏறி போனோம். இவன் பாருங்க என்னென்னவோ பண்ணுகிறான். அடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர வச்சுட்டான். இது என்னங்க மேலே ஏறுற மாதிரி இருக்கே. பிரேக் பிடிச்சா மேலே ஏற முடியல போல. இருங்க, நம்ம பிரேக்கை வந்து விட்டுடலாம். என்னங்க பின்னாடி ரிவர்ஸில் வரான். முன்னாடி போடா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பிடிக்கணும். இப்போ அதே மாதிரி விட்டோம்னா அவ்வளோதான், நேராக போய் கீழே விழ வேண்டியதான். இது ஒரு கல் மாதிரி இருக்கே. ரெட் சிக்னல் போட்டதுனால பாவி பைத்தியக்காரனுக்கு கண்ணு தெரியலையா என்னன்னு தெரிலங்க. ரெட் சிக்னல் தான் போட்டுக்கிறாங்க. க்ரீன் சிக்னல் போட்ட பிறகு தான் போனன்னு கூட தெரில போலங்க. இப்போ க்ரீன் சிக்னல் தான். இப்போ வந்து கல் வந்து விழலை. சரியான லூசு பையனாக இருக்கான். என்ன பண்ணுறது, என் கார் வர கவுந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையா. இவன் ஒருத்தான் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயினுக்கிறான். டேய் பாவிங்களா, போச்சு. இதுக்கு மேலே இசிக்க முடியா. அவ்வளோதான், நினச்சேன் இது வேணா ஏடாகூடமா ஒன்றாங்க இசிக்கிறான். அப்போ கூட அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க. அப்படியே எடுத்துன்னு வந்து ஏதோ இங்கே கட்டை மாதிரி இருக்குது, இங்கே வந்து விட்டானே. பாவிங்களா, இதுக்கு என்னமோ எழுதியிருக்கு. இப்போ அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம வந்து இந்த கார்ட்டை சுற்றி அந்த கட்டையை வந்து அடிக்கணுமா. அதாவது திவி வந்து இந்த கார்ட்டை வந்து சுற்றும் போது நம்மளும் கூட சேர்ந்து சுற்றுவோம் பார்த்தீங்களா. அதை வச்சு முன்னாடி இருக்க கட்டையெல்லாம் வந்து உடச்சிட்டு நம்ம தாண்டி போனோமா. இப்போ நம்ம ஏடாகூடமாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுருந்து தான் வந்தாகணும். இப்போ நான் தான் வந்து இப்போ ஓட்டுறவனாக வர போகிறேன். திவி தான் வந்து அந்த உக்காரவனாக வர போகிறான். இப்போயாச்சும் ஒழுங்காக முடித்தான்னு பார்க்கலாம். இப்பயும் செத்தனா அவ்வளோதான். விளையாடி கடுப்பாகுதுங்க. நானும் எத்தனை தடவை தான் முடியுதுன்னு தெரியல. நாங்கள் வரமாட்டேங்கிறான். தலைவன் பொறுமையாக பிரேக் போட்டு வரான் போல. பாவி இவனுங்க யாருங்க? டே என்னடா தள்ளு போகிறீங்க? லூசு பசங்களா, கண்டத்தில் ஏற்றுறானுங்க பாருங்களா. ஏன்டா நிறுத்துங்கடா. என்னங்க இவனுங்க, நான் இவனை இஸ்டின்னு போகணும்னு பார்த்தா எனக்கு எல்லாம் சேர்ந்து இஸ்டின்னு போகிறானுங்க. ஏன்டா இருங்கடா, உங்களை விட மாட்டேனா. அவ்வளோதான், போடு. யாருக்கிட்ட செத்து போங்கடா பாட்டு பசங்களா. நாங்கள் தான்டா ப்ரோ பிளேயரு. இருங்க, நம்ம வந்து அவனுங்களுக்கு முன்னாடி போயே ஆகணும். அவனுங்க வர சரியான பாட்டு பசங்களாகிறானுங்க. பாவி இதை பாருங்க, திரும்பவும் தள்ளி விட்டு போகிறான். ஏன்டா உனக்கு ஒரு மூளை இல்லையாடா? தள்ளி விட்டு போறியாடா.
இந்த திவி பையன் ஓர சைடில் ஆனவனா பூந்துடுறாங்க. இந்த கார்ட் ஓர லைட்டாக ஒஞ்சிட்டுக்குது. ஐயோ போச்சு, கீழே விழ போகிறான். எப்பா வந்துட்டாங்க கரெக்டாக. அவ்வளோதான்டா, வாடா வாடா. இப்போ இந்த கல்லாண்ட ஓர கூட்டமாக இருக்கே, ரெட் சிக்னல் போட்டதுனால எல்லாம் கும்பலாக நின்றுக்கிறாங்க போலங்க. இருங்க நம்மளும் போய் நிற்போம் அப்படியே. இவன் ஓர கீழே வீந்துருவானோன்னு பயமாகவே இருக்குது. ஐயோ போச்சுங்க. ஆடா பவிங்களா, திரும்பவும் கீழே வேண்டாங்க. நாங்கள் வந்து எப்படியோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லாண்டே வந்துட்டோங்க. அதான் அந்த கல் ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல்லாம் போடுவாங்களே அந்த இடத்துலேயே வந்துட்டோம். இப்போ க்ரீன் சிக்னல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே மாறி போவோம். இந்த இடத்துல வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வாட்டி அவுட் ஆகிட்டுருப்போம் மறுபடியும். சரி ஓகே, அது எதுக்கு நம்ம வந்து கம்முன்னு போகலாம். நான் ஓர 7 நேரத்தில் பிரேக் போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கரெக்டாக தான் போடுறேன். இங்கே ஓர சைடில் கட்டெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. ட்ரெயின் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இவன் நாங்கள் அசால்ட் ஆகிட்டுன்னு போயிட்டான். அதானே பார்த்தேன். அடப்போங்கடா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆண்ட வந்துட்டோங்க. இந்த தடவையாச்சும் ஒழுங்காக எட்டுன்னு போகிறான்னு பார்க்கலாம். அடாப்பாவி, இது நாங்கள் ரொம்ப கேவலமாக முட்டுறான். இது ஓர கட்டை கட்டையாக போட்டுக்கிறானுங்க. ஐயோ ஐயோ, டே டே பார்த்துடா உடையுதுடா. டே ட்ரெயின்லாம் ஒஞ்சி போகுதுடா. டே ருசு போயில. ஐயோ இவனே வந்து முட்டிக்கிறான் பாருங்க. ட்ரெயின் உடஞ்சி போது காப்பாற்றுவான்னு பார்த்தா இவனே முட்டின்னு சாவறாங்க. முன்னாடி ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அடாப்பாவி போச்சுங்க, மொத்தம் உடஞ்சிச்சு. அங்கே ஓர எல்லாம் கும்பலாக நின்றுக்கிறானுங்க. இந்த இடத்துல தான் வரும்போது லைட்டாக வழி விட்டு கீழே வந்து அவுட் ஆயிடுறோம். ஃபுல்லாகவே நான் பிரேக் போட்டு தான் இருக்கேன். விட்டு போட்டால் கீழே தான் விடுறோம். அடாப்பாவி இதை பாருங்க, கோணையாக போயிடுச்சு திரும்பவும். நாங்கள் இப்படி ஏடாகூடமாக மாட்டினுக்குதே. அடாப்பாவிங்களா, அது எப்படி எங்களுக்கு மட்டும் இப்படி ஏடாகூடமாக ஆகுதுன்னு தெரிலங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு கரெக்டாக வந்தாலும் இப்படி எதனா ஆகிடுது. தலைவன் தூக்கி கூறத்துக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். அடாப்பாவி நாங்கள் தள்ளி விட்டான், போச்சா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இப்போ ஃபுல்லாக கீழே மாட்டிங்கன்னா அவனை வீண்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லாண்டா வந்தாச்சுங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போயாச்சும் கரெக்டாக எஸ்டின் போகிறானான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்டின் பண்ணியிருக்கான். நான் வந்து ஃபுல்லாகவே பிரேக் போட்டு தான் இருக்கேன். அடப்பாவி நாங்கள் முட்டி போய் செத்துட்டான். டே இப்போ தான்டா ஒழுங்காக எஸ்டின் பண்ணிடுறேன்னு சொல்லுங்கிறேன். எப்பா எப்படியே ட்ரெயின் வந்து எங்கேயும் முட்டாமல் பொறுமையாக எஸ்டின் போகிறாங்க. நான் வந்து பிரேக் விட்டு பிடிக்கிறதுனால கொஞ்சம் வழி எடுத்தனால நான் இனிமேட்டு ஃபுல்லாகவே பிரேக் பிடிக்க தான் போகிறேன். மேலே எங்கன்னா ஏற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் பிரேக் வந்து விட்டுற போகிறேன். இப்போ வந்து இந்த கார்ட்டை வந்து சுற்றி அடிக்கணுமா. இப்போ நம்ம பிரேக் விட்டு தான் ஆகணும். அவ்வளோதான், போட்டு சுற்று பொம்பரை சுற்றுற மாதிரி சுற்றுறான் பாருங்க. டே சுற்றுறா டே. என்னங்க இவன் ஏன்னா கூடமா சுற்றுறான். டே எங்கன்னா வேற எங்கன்னா போய் முட்டுற போடா. என்னங்க இது உடையவே மாட்டேங்குது. அட பாவீங்களா, நாங்கள் வஞ்சி தொலைய மாட்டேங்குதே. இருங்க திரும்பவும் சுற்றுறான் போல். அவ்வளோதான் போட்டு அப்பா லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே பூந்து போகிறான். ஓ அவனுக்கு கண்ணுக்கு மட்டும் உடஞ்சிடுக்குது போல். எனக்கு வந்து உடையிற மாதிரி கிராஃபிக்ஸ் காமிக்கல. சரி ஓகே, ஏதோ ஒன்று உடஞ்சி நம்ம உள்ளே பண்ணிட்டோம், அது வரையும் சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட்டு இவன் மேலே ஏறான். நம்ம வந்து பிரேக் விட்டுடணும். பிடிச்சினே இருந்தோம்னா சுத்தமான ஏற முடியாது. ரிவர்ஸில் வந்து கீழே வந்துடுவோம். இது வந்து ஃபுல்லாகவே மேலே ஏறுற மாதிரி தாங்க இருக்குது. இது இடமே ஆனால் ஏடா கூடமாக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒன்று ஏதோ ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அதாவது அவன் கரெக்டாக எஸ்டின் பண்ணிக்கிறான், நானும் கரெக்டாக ஓரளவுக்கு பிரேக் போட்டுருக்கேன். இனிமேல்ட்டு பிரேக் போட்டாதாங்க. அடா பாவி போச்சு, கீழே ஓர சருன்னு இறங்கணும். இப்போ கல் எத்தனை சொல்லிவிட்டு அவ்வளோதான். நிறுத்திடா எப்பா. அவனே வந்து நிறுத்திட்டான். நானும் வந்து பிரேக் அப்படியே போட்டுருந்தேன். அவ்வளோதான், க்ரீன் சிக்னல் போட்டாங்க. இப்போ திரும்பவும் கீழே போக வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக பிரேக் போட்டுனே தாங்க இருக்கணும். அப்படி இல்லைனா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது என்னது? அட பாவி என்னன்னு தெரியலையே. ஓ ரைட் சைடில் வந்து அவன் நிற்கணும்னு நினைக்கிறேன். இது என்னமோ போட்டிருக்கானுங்க டயக்ராம்னு தெரியல. ஆமாங்க, ரைட் சைடில் அவன் என்ன க்ரீன் சிக்னல் எரியுது பாருங்க. அப்போ தான் அந்த செவுறு மாதிரி என்னமோ ரைட் சைடில் இருக்க திறக்கணும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வந்து அவன் நிற்கணும், லெஃப்ட்டில் வந்து நான் நிற்கணும். ஓகே, அவன் நிற்க வைக்கிறானான்னு ஒழுங்காக பார்க்கலாம். எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறமா ஒழுங்காக நிற்க வச்சிட்டாங்க. அந்த பிரிட்ஜை அது அடப்பாவி செவுறு நினச்சேன். எப்படியோ பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தந்துடுச்சு. இங்கே நின்று தான் திறக்கும் போல் கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த அளவுக்கு கூட எவனுமே வந்திருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா அளக்கணும். நம்ம மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்திருக்குமே. எப்பா அப்போனா இந்த கேமில் நம்ம தாங்க ப்ரோ பிளேயரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் முன்னாடி இருந்தாலும் இருப்பானுங்க, யாருக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ வரைக்கும் அவுட் ஆகாமல் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சன் இல்லை வேணாம் தேர்ட் பர்சனே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பர்சன் வச்சா கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்குது. இது நாங்கள் இறங்க முடியல. இருங்க நம்ம பிரேக் விட்டுறலாம். ஓகே சல்லுன்னு போது பாருங்க. ஐயோ இது வர நாங்கள் ஏடா கூடமாக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் இருந்துச்சு, அதுலேயே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நடுவில் ஓட்ட இல்லாமல் இருந்துச்சு. திவி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திவியால் நடக்க ஓட முடியாது. ஏன்னா அவன் வந்து சைடில் தான் இப்போ ஏறி போனோம் நம்மளை நடுவில் விட்டு. கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ண போகிறான் தான் தெரியல. நம்ம வந்து பிரேக் போட்டுன்னே தான் இருக்கோம். எப்பா ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டுன்னு போயிட்டான். அவன் கீழே தானே அவ்வளோதான் காலி. அவன் போய் தொங்கின்னு கிடப்பான் அவன் பாட்டுன்னு. என்னங்க தள்ள முடியல, மேலே ஏறான் அவன். அவ்வளோதான், கொஞ்சம் ரைட்டு ரெடி. எப்பா எப்படியோ உள்ளே நுழைஞ்சிட்டோன். அப்போ கூட நான் வரமாட்டேங்குதுங்க. இவன் ஓர என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், என்ன பண்ணுறான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இவன் வந்து எல்லா கேமே ஓரளவுக்கு ஒழுங்காக தாங்க ஆடுறான். அதாவது என் அளவுக்குலாம் இல்லை, நான் தான் வந்து ஒரு படா ப்ரோ பிளேயர், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இந்த பாட்டு பையன் வந்து என் அளவுக்குலாம் இல்லைங்க, ஏதோ ஓரளவுக்கு ஆடுறான் அவ்வளோதான். இவன் ஓரனாங்க கரெக்டாக இந்த ரிவர்ஸில் தந்துட்டான். நான் தெரியாமல் பிரேக் விட்டதுனால வழிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன்.
சரி இருங்க நான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்த காமிச்சிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. ஐயோ இப்பயாச்சும் ஒழுங்காக போனோம். டே தம்பி டே பார்த்து ஒழுங்காக சைடில் இன்னும் போடா. அது ஓரம் இன்னும் பெருசாக போயின்னு இருக்குங்க. எவ்வளோ பெரிய மேப்பு தான் தெரியல. கொஞ்சம் தூரத்தை வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது தெரிஞ்சு சின்ன மேப்பாக தான் இருக்கும். நம்ம அவுட் ஆகிட்டு விளையாடுறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லேட் ஆகுது. அதனால நம்ம பெரிய மேப்புன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். எப்பா இப்பயாச்சும் கரெக்டாக இன்னும் போகிறானே. லைட்டாக ரைட் சைடில் தள்ளி விட்டால் நல்லாயிருக்கும். லைட் என்ன பாருங்க, லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டுட்டான். இப்போ எப்பா அடி இன்னும் போயிட்டான். என்னங்க நடுவில் நடக்கிறான்? இல்லை சைடில் தான் நடந்துனுக்கிறான். நடுவில் கண்டி நான் தானே அவ்வளோதான். அவன் போய் ஓட்டையில் விழுந்துருவான். அதோட சோழி முடிஞ்சிடும். இப்போ வரைக்கும் கரெக்டாக தாங்க போயின்னு இருக்கான். ஸ்டாப்புன்னு போர்டு போட்டிருக்காங்க. எங்கே நம்ம பிரேக் பிடிச்சினே இருக்கலாம். ஐயோ இதுனாங்க சர்க்கேஸ் மாரி மேலே ஏறணுமா? சரிங்க லைட்டாக பிரேக்கை விடுவோம். ஆடா பாவி போச்சுங்க. வண்டி வந்து சாஞ்சிடுச்சு. லைட்டாக பிரேக் விடுறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுச்சு. சந்தோஷம், கீழே வேண்டோம். ஆடா பாவிங்களா, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். கைஸ் இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஸ்டாப் போர்டு சைன்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.